ஜேவி ஃபேமிலிஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் தான் உங்களுடைய ஜூலியன் விலாகர். ஸோ இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்மக்கிட்ட இருக்கையிலே பெஸ்ட் பேர் வந்து ஒயிட் அண்ட் பிளாக்கு. ஸோ அதோட குட்டி வந்து இன்றைக்கி கொஞ்சமே நல்லா க்ரோத் ஆகிருக்கு. ஸோ அதோட வீடியோவை தான் நான் இன்றைக்கி வந்து உங்களுக்கு போட போகிறேன். வாங்க நம்ம போகலாம். ஸோ அதில் வந்துட்டு குட்டி வந்து நல்லாவே க்ரோத் ஆகிருக்கு. ஸோ இன்னுமே அதை விட க்ரோத் ஆகும். ஸோ இன்றைக்கி அதோட காலெலாம் வந்து முடியெலாம் வந்திருக்கு. ஸோ அது வந்து பார்க்கவே நல்லாயிருக்கும். ஸோ வாங்க நான் அதை உங்களுக்கு காட்டுறேன். நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். பிடிச்சிருந்துச்சின்னா லைக் அண்ட் கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப் எல்லாமே பண்ணிடுங்க. நீங்கள் எவ்வளோத்துக்கு எவ்வளோ எனக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களோ அவ்வளோத்துக்கு எவ்வளோ நான் வீடியோ வந்து மோட்டிவேட்டடாக போட்டுகிட்டே இருப்பேன். ஸோ லவ் யூ ஃபேமிலிஸ். வாங்க போகலாம். அப்படியே லாஃப்ட்டுக்கிட்ட போகிறேன். உள்ளே போய் காமிக்கிறேன் பாருங்கள். பக்கத்தில் எக்கு கிடக்கு. அது என்னைக்கு ஆக போகுதுன்னு எனக்கும் தெரியல. தம்பி நீ காலை வச்சு கையில் கிளிக்காதப்பா. இன்னும் கொஞ்சம் தலை பக்கத்துலலாம் அந்த எல்லோ கலர் முடி இருக்குது. ஸோ அதை எடுத்தால் தான் வேறு நியூ முடிலாம் வரும். ஸோ இன்றைக்கி பாருங்கள், நல்லாவே ஓரளவுக்கு க்ரோத் ஆகி தான் வந்திருக்கு. ஸோ கீழே விடுறேன் பாருங்கள் எப்படி அழகாக இருக்குன்ட்டு. நல்லாவே நடப்பாங்க. அவங்க காலில் பாருங்கள் அந்த வெள்ளை கலர் முடி எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. பாருங்கள், இவங்க தான் ஃபேமிலி. அழகாக இருக்கும் பார்க்க. குட்டியே ஓரளவுக்கு அதோட சைஸு கிட்ட வந்துருச்சு. நல்லா நடப்பாங்க. அவங்க முடியெல்லாம் எடுத்து விடுவாங்க. இதுக்கு வந்துட்டு கால் சைடில் முடி பிளாக் அண்ட் ஒயிட்டில் வரும். ஸோ அப்கமிங் வீடியோஸில் வந்து ஷார்ட்ஸ் வீடியோவில் வந்து நம்மக்கிட்ட ஒரு இதோட குட்டி கொஞ்சம் பெரிய குட்டி இருக்குல்ல, அதோட வீடியோ நாளைக்கு வரும் பாருங்கள். பார்த்தீங்கன்னா இது ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்க. அதுவே முடியெல்லாம் சரி பண்ணும். இந்த சின்ன ஸ்டேஜ்லேயே அதெல்லாம் அது பண்ணுறது பெரிய விஷயம். என்ன இன்னும் கொஞ்சம் இடத்துலலாம் அதுக்கு நல்லா முடி வந்துட்டுனா நல்லா க்ரோத் ஆயிரும். இதுக்கு பாருங்கள், வாய்ப்பகுதியில் வந்து வெள்ளை கலரில் இருக்கும். நுனியில் நல்லா அழகாக இருக்கும். ஃபஸ்ட்டு அவங்க முடி எடுத்து விட்டாங்க, இப்போ இவங்க எடுத்து விட்றாங்க. இவங்க தான் நம்மக்கிட்ட இருக்கிறதுல பெஸ்ட்டு பேர். இந்த இதெல்லாம் பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குது. எனக்கு ரொம்பவுமே இது பிடிச்சிருக்கு. ஸோ உங்களுக்கு யாருக்காவது பிடிச்சிருந்துச்சின்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் இந்த பேர் வந்து இனிமேல் அடுத்து எக்கு க்ளே பண்ணும்போது ஒரு ஒயிட் குட்டி பியூராக வரும்னு நம்புகிறேன். அதே தான் எதிர்பார்த்துட்டே இருக்கேன். எப்போவுமே வந்துச்சுன்னா ஒரு நல்லாயிருக்கும். ஓகே, வாங்க உங்களுக்கு நான் வந்துட்டு நெக்ஸ்ட்டு புறாவை காட்டுறேன். தண்ணி குடிக்கிறாங்கல்ல, அவங்களோட இதுதான் வந்துட்டு உங்களுக்கு நாளைக்கு வரும். ஸோ நாளைக்கு ஷார்ட்ஸ் வீடியோவில் அவங்கள நான் போடுறேன் பாருங்கள். தண்ணிலாம் இருக்கான்னு பார்த்துட்டோம். குட்டி இங்கே வந்து என்ன பண்ணுறீங்க நீங்கள்? பிறகு எப்படியும் நீங்கள் இந்த லாஃப்ட்டில் தான் வர போகிறீங்க, கவலைப்படாதீங்க சரியா? எப்படியும் உங்கள் அம்மா அப்பா வந்து எப்படியும் உங்களை கூட்டில் இருக்க விட மாட்டாங்க, இங்கே தான் விடுவாங்க. பாருங்கள் அது எப்படி கையன்னு வந்துட்டுங்க. சரி, இப்போ அம்மா வேறு கொஞ்சம் இங்கே விடுவாங்க. அப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா சூத்திப்பாக இருப்பாங்க. இதெல்லாம் வந்து புறா நிற்கிறதுக்கு நான் வந்து செட் பண்ணியிருக்கிறது. ஸோ இதுலேயே வந்துட்டு அழகாக புறாலாம் ஏறி நிற்பாங்க. இப்போ பாருங்கள், எல்லா புறாவுமே ஒன்றா இருக்கும்போது இந்த இடமே பார்க்க அழகாக இருக்கும். பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. நம்மளோட விசில் ஸ்டைல் இதாங்க. ஸோ இதை அடித்தோடனே எங்கே இருந்தாலும்
அவங்க பாட்டுக்கு பறந்து வந்து இங்கே மாடியில் இறங்கிடுவாங்க. ஸோ இவங்களோட பறக்கிற வீடியோ வந்து நான் வந்து இவங்கள பறக்க வச்சு தான் என்னமோ நான் வந்து வீடியோ எடுக்க முடியும். ஸோ அவங்க இன்னும் கொஞ்ச நாள் ஆகும் அவங்க பறக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் வந்துட்டு நான் வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன். ஏன்னா இந்த குட்டிலாம் வந்ததுக்கப்புறம் அவங்க 4 பேரும் சேர்ந்தே பறப்பாங்க. ஸோ நல்லாயிருக்கும். வேறு அந்த அதுக்கு மேலே நிற்கல அந்த புறாவுக்கும் இதுக்கும் இன்னும் ரெக்க வர வேண்டியது இருக்குது. இந்த ஓரத்தில் இருக்கிறதுக்கும் வந்ததுக்கப்புறம் எல்லாருமே ஒன்றா பறப்பாங்க. அது பார்க்க இன்னும் சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்மளுடைய கில்பர்ட் விலாகர் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்த அந்த எக்கு வந்துட்டு கூடிய சீக்கிரத்தில் அது வந்து ஓப்பன் ஆக போகுது. ஸோ அதோட கலரும் சேஞ்ச் ஆகிருச்சு உள்ள. அது வந்து இன்னுமே உயிரோடு தான் இருக்குது. அது உடையுதான்னு பார்க்கணும். அப்படி இல்லைன்னா நான் தான் உடச்சி விடணும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி வந்துட்டு அந்த குட்டியோட க்ரோத்திங் வீடியோவை நம்ம பார்த்துட்டோம். ஸோ இன்னுமே இவங்க வந்து நல்லா க்ரோத் ஆகுவாங்க. அந்த வீடியோவை அப்கமிங் வீடியோவில் வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். பாருங்கள், நல்லா க்யூட்டாக இருக்கா. தலையெல்லாம் பின்புறம் மாதிரி ஃபுல்லாக திருப்பிடுச்சு. நல்லா அழகாக வந்து அவங்களே எல்லாத்தையும் ரெடி பண்ணிடுவாங்க. இவங்கள அப்படியே டாப் வியூவில் பாருங்கள். இது ஒரு அழகான வீடியோ. என்ன அழகாக இருக்காங்க பாருங்கள் பார்க்குறதுக்கு. 3 பேரும் ஒன்றா சேர்ந்து அழகாக இருக்குல்ல. சரி வாங்க, நம்ம இதுகளுக்கு வந்து தண்ணி வச்சுட்டு இந்த வீடியோவை அதோடு எண்ட் பண்ணிக்கலாம். தண்ணி இருக்குதான்னு பார்ப்போம். எஸ், தண்ணி இருக்குது. இதை வந்து துறை ஊற்றிட்டு இங்கே பாருங்கள். இவங்க எப்போவுமே சீக்கிரம் உள்ளே வந்து இருக்க மாட்டாங்க. இன்றைக்கி ஃபுல்லாகவே வெளியே இருந்ததுனால சீக்கிரமாக உள்ளே வந்துட்டாங்க. இருங்க, இன்னும் கொஞ்சம் ஃபுட்டு போடுவோம். ஆல்ரெடி ஃபுட்டு கொஞ்சம் போட்டதெல்லாம் வெளியில் தான் கிடக்கு. உங்களுக்கு நான் எப்போவுமே ஒரு வியூ காட்டுவேன்ல, அந்த வியூவை காட்டி இந்த வீடியோவை வந்து எண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த வியூ வந்து ரொம்பவே அழகாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், பார்த்துக்கிடுங்க. பின்னாடி வந்து அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த ரெட்டை மலை இருக்கும். ஸோ அப்படியே இங்கே தள்ளி பார்த்தீங்கன்னா எங்கள் ஊர் மலை வந்து பேக் சைடில் அப்படியே தெரியும். பாருங்கள், அப்படியே அழகாக தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் ஊர் பேக் சைடு மலை. என்ன தெரியுதா? படிலாம் வச்சு அழகாக தெரியும் அப்படியே. இப்போ பாருங்கள், நான் உங்களுக்கு வந்து பேக் சைடில் அந்த வீடியோவை காட்டுறேன். எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் ஸ்கை. இதுதாங்க அழகான வியூ. எப்போவுமே வந்து நான் ரிலாக்ஸ் பண்ணணுன்னா இங்கேருந்தே அப்படியே அங்கே மாதிரி பார்த்துக்கிட்டு அழகாக இருக்கும். ஸோ இதோட இந்த வீடியோவை வந்து நான் எண்ட் பண்ணிக்கிறேன் ஃபேமிலிஸ். பாய் பாய், லவ் யூ ஆல் ஃபேமிலிஸ்.